ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்னி இல்லம். இன்றைக்கி காலம் பொன் போன்றது அப்படின்ற ஒரு உன்னதமான ஒரு தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். இதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொன்னை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் கடந்து போன நேரத்தை மீண்டும் பெற முடியாது. அதனால் நேரத்தை வீணாக்காமல் பயனுள்ள செயல்களில் நாம் செலவிடணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவிடுறதோட நோக்கமே. உதாரணமாக பார்த்திங்கன்னா, படிக்கிற நேரத்தில் படித்தா வெற்றி கிடைக்கும். நேரத்தை வீணாக்கினால் பின்னாடி நம்ம வருந்த வேண்டி வரும். அதனால்தான் காலம் பொன் போன்றது அப்படின்னு கூறுறாங்க. காலம் பொன் போன்றது அப்படின்றது பற்றி இன்னும் விரிவாக நம்ம பார்ப்போம். காலம் மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய செல்வம். பணம், பொருள், பதவி போன்றவற்றை இழந்தாலும் மீண்டும் பெற முடியும். ஆனால் ஒரு முறை கடந்து போன காலத்தை மீண்டும் பெற முடியாது. அதனால் காலத்தை பொன்னை போல மதித்து பயன்படுத்த வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி பெற்ற அனைவருமே நேரத்தின் அருமையை உணர்ந்தவர்கள்தான். மாணவர்கள் படிக்கிற நேரத்தில் படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். விவசாயி சரியான காலத்தில் விதைத்தால் நல்ல விளைச்சல் கிடைக்கும். அதுபோல தான் எந்த வேலையும் சரியான நேரத்தில் செய்தால் வெற்றி நிச்சயம். நேரத்தை வீணடிப்பது வாழ்க்கையை வீணடிப்பதற்கு சமம். இன்று செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு தள்ளி போடாமல் உடனே செய்வது நல்ல பழக்கம். நேரத்தை மதிப்பவர்கள் பிறராலும் மதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மைங்க. எனவே காலம் பொன் போன்றது என்ற பழமொழியின் உண்மையான பொருள் நேரத்தை பொன்னை விட உயர்வாக மதித்து பயனுள்ள செயல்களில் செலவிட வேண்டும் என்பதாகும். காலத்தை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் முன்னேற்றமும் வெற்றியும் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிற தகவல். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, பருவத்தே பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஒரு பருவத்துக்கும் ஒரு பயிர் இருக்குது. அதை பருவத்திலே நம்ம செஞ்சோம்னா தான். பருவம் தவறி பயிரிட்டோம்னா விளைச்சல் எல்லாமே நம்மளுக்கு அதிக அளவு விளைச்சல் இருக்காது, குறைவான விளைச்சல் இருக்கும். இப்போ விளைச்சலே இருக்காது. அதே மாதிரி படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வயதிலே படிச்சிடணும். நம்ம அதுக்குள்ளே படிக்கலை அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணமாக ஒரு தேர்வே எழுதுகிறோம் அப்படின்னா எலிஜிபிலிட்டியே இத்தனை வயது வரலுன்னு இருக்கும். அத்தனை வயதுக்கு மேலே வரம்பை மீறி நம்ம எழுத முடியாது. அதனால தான் பருவத்தை பயிர் செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது திரும்பி சொல்கிறேன். பொன்னை இழந்தால் மீண்டும் வாங்கலாம், பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம். ஆனால் ஒரு நொடி, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க அந்த நேரத்தை கடந்துட்டோன்னா அதை மீண்டும் பெற முடியாது. ஒரு மாணவனோட வெற்றியை தீர்மானிப்பது அவன் பயன்படுத்தும் நேரம்தான். ஒரு விவசாயியின் அறுவடையை தீர்மானிப்பது சரியான காலத்தில் செய்யும் உழைப்பு தான். ஒரு தொழிலதிபரின் வளர்ச்சியையும் ஒரு நாட்டின் முன்னேற்றத்தையும் தீர்மானிப்பது நேரத்தின் மதிப்பை உணர்வதுதான். இன்றைய உலகில் பலர் நேரம் இல்லை என்று கூறுகிறார்கள். உண்மையில் நேரம் இல்லாததல்ல பிரச்சனை, கிடைத்துள்ள நேரத்தை சரியாக பயன்படுத்தாததுதான் பிரச்சனை. தினமும் அனைவருக்கும் 24 மணி நேரம் சமமாக கிடைக்குது. அது மறுக்க முடியாத உண்மைங்க. அந்த நேரத்தை யார் சிறப்பாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை உயர்ந்த இடத்தில் அடைகிறார்கள். நேரத்தை வீணாக்குவது என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதியை வீணாக்குவதாகும். ஒவ்வொரு நிமிடமுமே ஒரு வாய்ப்பு, ஒவ்வொரு மணித்துளியும் ஒரு பொக்கிஷம். அதனால் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். சோம்பலை முதல்ல தவிருங்க. அதிகாலையில் எழுதுகிற பழக்கத்தை கொண்டு வாங்க. இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்ய வேண்டும். உலகின் தலை சிறந்த அறிஞர்கள், விஞ்ஞானிகள், தலைவர்கள் அனைவரும் நேரத்தை மதித்தவர்களே. அவர்கள் நேரத்தை பொன்னை போல பாதுகாத்ததால் தான் இன்று உலகம் அவர்களை நினைவு கூறுகிறது. எனவே காலத்தின் அருமையை உணர்ந்து ஒவ்வொரு நொடியையும் பயனுள்ள வகையில் செலவிடுவோம். நன்றி, வணக்கம்.